வருக வருக நாரதரே. நாரதர் வருகையில் நல்லதே நடக்குமா? தாங்களை கண்டு எனக்கும் நாட்டு மக்களுக்கு நல்ல ஆசை கூறுங்கள். மங்களமாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். வள்ளி இன்னைக்கு ஒரு அழகான பழமந்த அற்புதமான ஒரு வரவேற்பு. உங்க வரவேற்பை கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து ரொம்ப சந்தோஷம். தமிழிலே பலவிதமான வழிமுறைகள் உண்டு. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தவிசிலத்தில் கைக்குழு நீத்தல், கால்குழு நீத்தல், முக்குடி நீத்தல், முப்பரி நீத்தல், நீராட்டல், ஆடை சாட்டல், தெய்மை பூசல், மலர் சூட்டல், மஞ்சள் சுதல், நறுமுக காட்டல், அமுதமேந்தல், மந்திர மலர்களை உபசரித்தல், சோட உபசாரம் செய்தல் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் நாவால் வாமாலை வாடி அற்புதமான அழகான பலம் அந்த வரவேற்பு உங்களுக்கு என்னுடைய பாட்டு கலை மகள் கையும் பொருளே உண்மையே கதனைக்கிறாள் இல்லையோ விலையில்லாம் மாளிகையில் உண்மையை நினைத்தவும் விரலில்லையோ கலை மகள் கை பொருளே உண்மை கதனைக்கிறாள் இல்லையோ விலையில்லாம் மாளிகையில் உண்மை நினைத்தவும் விரலில்லையோ
மறைந்த நாடு என்னாலும் மரமணத்தை தேடு வள்ளுவர் கூட்டத்தை கூடு அந்த வள்ளலை வாழ்த்தி அஞ்சல் கொண்டாடு ஒப்பட முகமளது உபசரித்து உண்மை பேசி ஒப்பள்ள அகுள் பார்த்தாலும் உண்பதை அமிர்தமாக முப்பள்ளமோடு வாழன முகம் கெடுத்திடுவராயினும் கப்பி பசினோடு கெடும்பசி ஆகும் தானே சேகனம் பிறந்தான் அகலத்திறந்தான் மீண்டும் ஆயன் வந்தான் இனி வளர்வான் என்று கருதி வரும் டெண்டலின் உரைத்தொகை முத்துச்சந்து படை சொல்லிட்டு பாயால் உருப்படுப்பதை முத்தத்திறன் வற்பம வான்முகில் வாழாத பொய்கை மடிவளம் சுரைக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளக்குகின்ற வாக்கியத்தின்படி அன்பும் பண்பும் பாசம் கொண்ட நீர் அண்டர் ஊர் விளைக்கம் போற்ற வாழ்வாயாக கனியும் களையும் கற்ற நீர் கந்தன் கருணைக்கு காலங்கள் ஒரு வாழ்வாயாக முல்லைக்கு தெரு கொடுத்த வள்ளல் வாரியை வாழ்க குறிஞ்சின கோமகளே குறவரின் தலைமகளே உங்களிடத்தில் சில விவரங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்டா 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 மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி பதில் வரணும். மடை திறந்தா வெள்ளம் வெள்ளம் வந்துச்சுன்னா ஊர் தாங்குமா? தாங்காது. ஆனால் நான் வெள்ளம் தண்ணீர் வர வைக்க கேட்கல, பதில் வரணும் அப்படிங்கிறேன். எப்படி பதில் வருமா வள்ளி நாயகம்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. எப்படி தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தையை சொல்லிக்க மந்திரம் இல்லை. நல்லாரை காண்பதன் நன்றே, நலவுக்கு சொல் கேட்பதன் நன்றே, நல்லாருடைய இணங்கி இருப்பதன் நன்றே, நல்லாருடைய உரைப்பதன் நன்றே. அது எதுக்கு அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்படியே இருந்தாலும் மனம் கோணலாக இருந்தால் நூலை படி, மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடி. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கேளுங்க சுவாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே ஏராளமாக கேளுங்க, தாராளமாக பதில் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக கேளுங்க, நான் ஏராளமாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துக்கு வரல. நீங்கள் நாரதர் மகாமுனிவர் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் எதுவும் இல்லை. என்னையை பற்றி முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். என்னையை பற்றி முழு விவரம் தெரிஞ்சிருந்தாலும் உன் நாவால சொல்லணும், என் செவியால கேட்கணும் அப்படிங்கிறிய. கேளுங்க சுவாமி, 7-14 உலகங்கள் சுற்றி வந்த தாங்கள் நாரதர் மகாமுனிவர் பெரியவங்க. நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க, என்னைகிட்ட வந்து கேட்கவா, கேட்டால் தகுந்த பதில் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கேளுங்க, தெரிஞ்சா பதில் சொல்கிறேன், தெரியலைனா நாரதர் மகாமுனிவர் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அருமையான ஒரு பேச்சு, அற்புதமான ஒரு பேச்சு. ஏன்னா எத்தனை வழிகளை சந்திக்கிற சண்டை வரும், கடைசியில் ஊர் மக்களுக்கு எந்த ஒரு கருத்தும் போய் சேராது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவு பதில் தெரிந்தால் சொல்கிறேன், இல்லைனா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அருமையான நான் பசித்திரு தனித்திரு வெளித்திரு 3 வார்த்தைகள் முதல் எழுத்தாக்கப்பட்டது. எடுத்த பதவி வரை கொண்ட இடத்துல மணி வர வேண்டும், மணி வந்தால் துணியை வர வேண்டும். ஆளான கம்பரையே ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணா சொல்லுங்க, தலையை கீழே குனிய வைத்தான். அதே போல எப்பேற்பட்ட ஒரு கங்கையாகப்பட்டவளை ஆணவத்தை அளித்தார் யாரு? ஒரு மன்னனாகப்பட்ட பகிரவனாகப்பட்டவன். அப்படிதான் இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல கேட்கிறீர்கள், பதில் சொல்றீங்க, சொல்றீங்க தெரிஞ்ச அளவுக்கு. ஆனா உங்கள்ட்ட நான் என்னதை கேட்கறது? ஏன் அடக்கம். ஏன்னா ஒரு பெண்களுடைய குணத்தை 4 பேர் இருக்காங்க. அச்சம், நாணம், மடம். அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு 4 வகை உண்டு. 4 வகை உண்டு. சரி, உங்களை 4 பேர் இல்லாத போல இருக்குது. எப்படி சொல்றீங்க நீங்க? நான் கொடுத்த வாழ்த்துல உங்களுக்கு தவறா, இல்லை நான் பேசின பேச்சில் எதுவும் தவறா, இல்லை வாழ்த்து கொடுத்தவன் தவறு, பேசுனது பேச்சில் தவறு, வாழ்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் சாவித்திரி கொடுத்த வாழ்த்தை விட சாவித்திரியை கொடுத்திய நல்ல விஷயம் நடந்துச்சு. தசரத கலைக்கூட்ட முனிவருக்கு வாழ்த்து கொடுத்தாரு, வரவேற்பு கொடுத்தாரு. இங்கே நீங்கள் வாழ்த்து கொடுத்தி, அங்கே வரவேற்பு கொடுத்தாரு. சாவித்திரினா இப்போ எமதனிடத்திலே வாதாடி தன்னுடைய கணவனை புருஷனோட உயிரை மீட்டு கொண்டாந்தாங்க. யார் இப்போ உள்ள பெண்கள் அப்போ இருந்தாலும் எமன்ட்ட போய் வாதாடி கொண்டாட முடியுமா? அந்த அம்மா கொண்டாந்தாங்க. யாருனால? உங்கனால. தசரதன் கலைக்கூட முனிவருக்கு வரவேற்பு கொடுத்தாரு. அங்கே என்ன நடந்துன்னு அங்கே இருக்கு. அப்படிலாம் இருக்கும் போது அங்கே தசரதை வந்து கலைக்கோட்டி மகரிஷின் துணையோடு யாகம் செய்து புத்திரவா காமேட்டி யாகம் என்று சொல்லக்கூடியதை எடுத்து கலைக்கொல்லியா முதல்ல கால் வைத்தாரு. யாரு? தசரதன் மன்னர். தசரதன் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. அவர் என்ன கேட்கிறாரு? அவர் கேட்பாரு, அவருக்கு என்ன, அவர் 1000 கேட்பாரு, நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் பார்க்கணும். ஆமா, அப்படி அங்கே கால் வைத்தாரு. 12 வருடமா மழை பொழியாதனால அயோத்தியில அவர் கால் வைத்தாரு, இங்க மழை பெஞ்சிச்சு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தாரு, தசரதன் பார்த்தாரு, கால் வைத்ததுனாலேயே மழை பொழிஞ்சிச்சு. அப்பா நம்மளுக்கு பட்டத்தரசி மனைவிகள் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லையே. அவர் இங்க கூட்டிட்டு போன யாகத்தை நடத்தினா, ஆனா குழந்தை பக்கம் வருமே நினைச்சு அங்கே பண்ணாங்க. அவர் அங்கே கூட்டிட்டு போனாரு. அங்கே என்ன யாகம் நடத்தினாங்க? குழந்தை உருவாகுச்சு. எப்படி இதெல்லாம் நியாயம் இல்லையா? 3 மனைவிக்கு 3 குழந்தை வரணும். அதே நான் கடைசி மனைவிக்கு 2 மனைவி. ஏன் அப்பேற்பட்ட ஒரு காரணம்? என்ன காரணம்? பாயாசமுடைய ஒரு அற்புதம். ஏன்னா யாகத்திலே இருந்து வரக்கூடியதான் பாயாசம். அந்த பாயாசத்தை பகிர்ந்த பொழுது 3 பேர் சாப்பிடுகின்ற பொழுது 3வது மனைவியாகப்பட்டவள் இருவங்காக சாப்பிடுகிற 2 பிள்ளைகள். அப்பேற்பட்ட 2 பேரை வணங்கி அவள் வனைப்பட்டார். அதே போல யாருக்கு 2 பிள்ளை? ஏன்னா அன்றைக்கு சுமத்திரிக்கு அவளுக்கு 2 பிள்ளை. அதே போல பாருங்க, கைகேயி சுமத்திரை என்று சொல்லக்கூடியவள் கைகேயி காப்பட்டவள். அவள் பார்த்து விட்டனால சுமத்திர. ஆனா அவருக்கு மட்டும்தான் அந்த மந்திரம். அப்புறம் மந்திரத்தை தன்னுடைய சகோதரியான
சுமத்திரி என்று சொல்லக்கூடிய அவளுடமே பிள்ளை பிறக்கட்டுமே என்ற ஒரு அவள் விட்டு கொடுத்து போனா. அதனால அங்கே பிறந்துச்சு. இப்போ நான் என்ன உங்களுக்கு தவறாக பண்ணிட்டேன்? ஒன்று பேச்சில் தவறாக பேசிருக்கேன், உங்களுக்கு வாழ்த்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன நீங்கள் காரணத்தை கண்டுபிடிச்சிய? எனக்கு கேளுங்க. ஒரு பள்ளிக்கூடம் போகிறோம் அப்படின்னா, சரி, பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகின்ற பொழுது வாத்தியாரை எப்படி வணங்குவோம்? வாத்தியார வணக்கம் வாங்க சார் அப்படி தான் வாத்தியார வணக்கம் கையெடுத்து கும்பிடுவோம். ஆமா, ஈசனையும் கையெடுத்து கும்பிடுவோம். ஆமா, தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிடுவோம். ஏன்னா உங்க மாதிரி முனிவரையும் கையெடுத்து வணங்குவோம். இப்படி எல்லாத்தையும் வணங்குறோம்ல. சரி, அப்போ வணங்குகின்ற பொழுது ஒரு ஆலயத்துக்கு போகின்ற பொழுது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடுவரை என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை எப்படி வணங்குவோம்? அதே போல கையெடுத்து தான் வணங்குவோம். ஆமா, வணங்குகின்ற பொழுது பாதரட்சை போட்டு வணங்குவோம். ஓ இல்லை இல்லை இல்லை, அது எப்படி போகிறோம்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஆசிரியரை பார்க்குறோம், அப்படி உள்ளே நுழையும் போதே அந்த பாதரட்சை செருப்பை வெளியில் போட்டு சொல்லக்கூடிய அந்த படிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியே வாசலில் போட்டு போகிறது. அதே ஒரு கருவறைக்கு போகிறோம், அதே மாதிரி வாசலில் போட்டு போகிறோம். ஒரே வீட்டுக்கு போகிறோம் வச்சுக்க, வீட்டுக்கு போனாலும் அந்த வெளியில தான் போட்டு போகிறோம். அதனால நீ பாதரட்சி என்ற செருப்பை போட்டு வந்து நீ வணங்கியிருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கு, அறிவை வித்துட்டு வந்திருக்கேன். உனக்கு எதுவுமே இல்லை, அது எனக்கு தெரியுமே. சோடு இல்லை, சொரணம் இல்லை, வெக்கம் இல்லை, மானம் இல்லை, எதுவுமே இல்லை. உனக்கு யாருமா கற்றுக் கொடுத்த வாத்தியாரு? ஏன் இவ்வளோ அறிவாக கற்றுக் கொடுத்துருக்காரு? அதை கேட்குறேன். செருப்பு போட்டு வந்தது தவறுங்கிறீங்களா? ஏன் தவறு இல்லையா? ஒரு சின்ன புள்ள காட்டில் காவல் பார்க்குறேன், காட்டில் காவல் பார்க்குறேன் அப்படின்னா என்னன்னா ஒரு முள்ளு கிள்ளு கிடந்து குத்தி போறாதா? முள்ளு சரி, காட்டில் இருக்கிய. ஆமா, காட்டில் காவல் பார்க்குறோம். அப்படி திணைக்கு காவல் பார்க்கும் போது பறவைகள் வந்து கொய்திடக்கூடாதுன்னு விரட்டுறோம், ஆளுநர் விரட்டுறோம். அப்படி விரட்டும் போது ஓடி ஆடி ஒரு சின்ன பிள்ளை சிறு வயசுல இப்படி ஓடி ஆடும் ஒரு முள்ளுக்குள்ள குத்திராதா? அதனாலதான் நான் செருப்பு போட்டு, அதுக்காக பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பு காலனியை அணிஞ்சிருக்கு. அதானே உண்மை. ஆமா, ஒருவர் வருகின்ற வழி யார் வர்றா அப்படின்னு கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியுமில்ல? ஆமா. ஆனா உங்களுக்கு திடீர்னு ஒரு கடவுள் வந்து காட்சி கொடுக்குறாரு. சரி, அப்ப என்ன பண்ணுவீங்க? திடீர்னு அந்த கடவுள் காட்சி கொடுத்தா வாங்க வணக்கம் அப்படிதான் சொல்லுவான். அது எப்படி சொல்ல முடியும்? செருப்பு அந்த இடத்துல கணக்கு தான் போடுவான். என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாடோடி பய மாதிரி தெரியுதா? ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாது. ஏன்னா சின்ன புள்ள, விவரம் தெரியாத புள்ள. எங்க அண்ணன் கூப்பிட்டார், நாரதர் மகாமுனிவர் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப நம்ம காட்டுல காவல் பாக்குறமே, இந்த இடத்துக்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கான்னு ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துல வேகமா ஓடியாந்து உங்கள்கிட்ட வணங்கிட்டேன். அதுக்கு ஏமா இதை இப்படி பண்ணலாமா, அந்த செருப்பை பாதரட்சை செருப்பை காலில் போட்டு வரலாமா அப்படின்னு வந்து நீங்க மறைமுகமா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுக்கிட்டு இப்படி பேர்கிட்ட இருக்கும் போது நீ பாதரட்சை போட்டு வணங்கி வந்திருக்கிய, வரலாமா அப்படின்னு கேட்குறிய. சாப்பாடு திங்கிறா, சோறு திங்கிறா. ஆமா, சோறு கண்ணுக்கு தெரிஞ்சா தானே சாப்பிட முடியும். சோறு கண்ணுக்கு தெரியாம ஆகா சோறு கிடைச்சிருச்சு அப்படின்னு சாப்பிட முடியாது. இல்லை சோறு இல்லைன்னு வேற எதுவும் திங்க முடியுமா? அது எப்படி? கேட்கிற கேள்வியை பார்த்தாவே சரியில்லையே. உண்மை, வண்டியில வரையில நல்லா பேசுறிய, ஆனா உள்ள வந்தாலும் நல்லா தான் பேசுறிய. இந்த பவுடர் மட்டும் போட்டு உங்க முகத்தை அப்படியே காமிச்சிரிய பாருங்களேன், அது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. சரி, இப்ப நீங்க காலனி என்று சொல்லக்கூடிய அதை அணிந்து வந்தீங்களே, இதை நீங்க சரிங்கிறீல தவறுங்க? இது நான் நீங்க தவறுங்கிறீங்களா? நான் தவறு இல்லைங்கிறேன். ஒரு பாதரட்சை செருப்பை போட்டு உங்களை வணங்கி இருக்கிறதுக்கு நான் தவறு இல்லைங்கிறேன். நீங்க தவறுங்கிறிய, நான் தவறு இல்லைன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். உங்க மாதிரி ஒரு முனிவர், அந்த முனிவர் யாரு? ஜமதக்னி முனிவர். அந்த ஜமதக்னியோட முனிவர் யாரு? மனைவி யாரு? ரேணுகாமா. நான் சுருக்கமா சொல்றேன், நேரத்தோட போகணும். டக்குன்னு உங்களுக்கும் நான் பேச்சு கொடுக்கணும், நீங்களும் பேசணும், சில கருத்துக்களை எடுத்து சொல்லுவீங்க பெரியவங்க, அதனால சொல்றேன். அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பு தொடுப்பார். எப்படி அன்பு தொடுப்பார், அதை போய் அந்த அம்மா எடுத்தாந்து கொடுக்கறது பழக்கம். அப்படி எடுத்தாந்து கொடுக்கும் போது என்ன செய்வாங்க, அவரும் முனிவர் தானே, தவத்துல தான் இருக்கிறாரு, அதனால அந்த அம்மா வணங்கி வந்து அந்த அன்பை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அப்படிலாம் இருக்கும்போது என்ன செய்யுது, தினந்தோறும் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தினந்தோறும் நடந்துக்கும் போது கால தாமதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கால தாமதம் நினைக்கிறோம். அப்படி என்ன நம்ம மனைவி போனதுல அன்பு போட்ட சொல்லி எடுத்துருவாப்லையா, இன்னைக்கு கால தாமதம் ஆகுதே என்ன விவரம் அப்படின்னு நினைச்ச உடனே கேட்கறாங்க மனைவி வந்த உடனே, ஏமா அவளை கால தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு தான் அவங்க அம்மா சொல்றாங்க, சூரிய பகவானோட வெப்பம் சுட்டு வெப்பத்தோட தன்மை எனக்கு காலு சுட்டுருச்சு சாமி, அதனால கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்ல பார்த்தாரு. மனைவிக்கு கால் சுற்றுச்சு அப்படின்னு அந்த அன்பை எடுத்து என்னதான் மேல் நோக்கினாரு, எங்கேயா சூரிய பகவானை நோக்கினாரு. சூரிய பகவானை நோக்கும் போது அவர் என்ன பார்த்தாரு, சூரிய பகவான் நினைச்சாரு, என்ன இவ்வளவு நாள் நம்ம இப்போ அன்பு எடுத்து நம்ம மேல் நோக்குறோம் அப்படின்னு நினைச்சு அவர் இறங்கி கீழே வந்தாரு. அவர் கீழே வந்து கேட்கிறாரு அந்த முனிவர்கிட்ட, ஏப்பா என்ன விவரம், அங்கே அன்படுத்து நோக்கினபடி இருக்கிறிய, தொட்டபடி இருக்கிய அப்படின்னு. அதுக்கிட்ட அந்த அவர் சொல்றாரு, ஜமதக்னி முனிவர் சொல்றாரு, என் மனைவி காலந்தோறும் அன்பு தொடுப்பேன், அதை போய் எடுத்துக்கிட்டு வர்றது வழக்கம், இன்னைக்கு கால தாமதம் ஆயிருச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அந்த சூரியனுடைய வெப்பம் மட்டும் கால் சுட்டுருச்சு சாமி, அதனால கால தாமதம் ஆயிருச்சு, இருந்தாலும் என் மனைவிக்கு கால் சுடலாமா அப்படின்னு நினைச்சேன், அந்த சூரிய பகவானுக்கு அன்பு தொடுக்கிறேன் அப்படின்னு.
அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு, சூரிய பகவானுக்கு அந்த வெப்பத்தன்மையை கொடுக்குறது நான் தான், அந்த சூரிய வேற யாரும் இல்லை, நான் தாப்பா, எனக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அது. அப்படியே நான் அதை கொடுக்கல வச்சுக்கங்களேன், உலகம் முழுதும் இருட்டாக போயிடும். எப்படி உலகம் முழுதும் இருட்டாக போயிருப்பா, அதனால நான் என்ன சொல்கிறேன், உன் மனைவிக்கு கால் சுட்டுருச்சு, இதனால தான்ப்பா அங்கே தொடுக்கிறேன் அப்படின்னு நினச்சி அப்புறம் என்ன பண்ணாரு, செருப்பை கொடுத்தாரு. எப்படி செருப்பை கொடுத்தாரு, யார்கிட்ட கொடுத்தாரு, முனிவர்கிட்ட. செருப்பை மட்டும் தான் கொடுத்தாரு, பூக்கொடை பூச்சோட கொடையும் கொடுத்தாரு, ரெண்டையும் கொடுத்தாரு. உன் மனைவியை பிடிச்சிக்கிட்டு இந்த காலில் செருப்பை போட்டு நீ கொடு, நீ விடுற அன்பை தொடுக்கிற அம்பா எடுத்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு. அந்த அம்மா அதே மாதிரி அவர் அன்பு தொடுத்தாரு. இங்கேருந்து போனாங்க, எடுத்துக்கிட்டு வந்து அந்த செருப்பை போட்டு வணங்கிக்கிட்டு தான் அங்கே கொடுத்தாங்க. அங்கே எப்படி அந்த பெண் வந்து முனிவர் எப்படி சுற்றி வந்தாங்க, செருப்பை போட்டு வணங்கி வந்தாங்க, சுற்றி வந்தாங்க, வணங்கி வந்து இருங்க. அதே நேரத்தில் நீங்க சொல்லி மண்ணால பிறந்த மகாபாரதம், பெண்ணால பிறந்த ராமாயணம். மண்ணால பிறந்தது மகாபாரதம், பெண்ணால பிறந்த ராமாயணம். அதே பெண்ணாலையும் மகாபாரதம் பிறந்திருக்கு, அது ஒரு வழியில் இருக்கட்டும். அந்த ராமாயணத்தில் என்ன செய்வாங்க, ராமன் காட்டுக்கு போனாரு, பரதன் நாட்டால வர்றாரு. அப்போ பரதன் காட்டுக்கு போனோன்னா, ராமன் காட்டுக்கு போனால் பரதன் என்ன நினச்சாரு, நம்ம அண்ணன் இல்லாமல் இந்த ஜிமானத்தை நம்ம இருக்கலாமா அப்படின்னு நினச்சி அவர் போனார். யாரும் பரதன் போய் கேட்டார், ராமன்கிட்ட கேட்டார், ராமன் நான் வர முடியாது, தாய் சொன்னதுக்கு நான் கட்டுப்படணும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ நீங்கள் வரலைன்னா பரவாயில்லண்ணே, உங்களுடைய செருப்பை கொடுங்கன்னு அந்த பாதரட்சியை கொடுத்தாங்க. அங்கேருந்து அவர் கொண்டுட்டு வந்தார், கையிலே கொண்டு வந்தார். அவர் என்ன செஞ்சார், தலையில் கொண்டு வந்தார். இதே தலையில் கொண்டு வந்து பாதரட்சி அங்கே வச்சு வணங்கினாங்க. எப்படி கரூர் மாவட்டத்தில் தான்தோண்டி மலை, அங்கேயே பெருமாள் கோயிலில் செருப்பை காணிக்கா கொடுத்தாங்க. அதையெல்லாம் அந்த சாமி ஏற்றுக்கிற போது நீங்கள் ஏற்றுக்கிற கூடாதா சாமி? அருமையாத்தான் பேசுறிய. சமதக்கனி முனிவர் சுற்றி வந்தாங்களே, யாரு? அவங்க மனைவி ரேணுகாம்மா. மனைவி ரேணுகாம்மா யாரை சுற்றினாங்க? அவங்க கணவனை சுற்றி வந்தாங்க. மனைவி புருஷனை சுற்றி வந்தா. சரி, நான் என்ன உனக்கு புருஷனா? என்னது நல்லா இருக்கு அந்த கதை. அது அப்படி கிடையாது. ஏன்னா அன்றைக்கு வந்து யாரு செருப்பாகப்பட்டது கொடுத்தது? சூரிய பகவான் கொடுத்தார். ஒரு சூரியன் இல்லாம அப்படின்னா ஒளியை உலகத்துல பார்க்க முடியுமா? ஒளி என்று இருந்தால் மட்டுமே ஓம் என்ற ஒரு பிரணவத்தின் மொழியாகத்தான் உலகத்தை எல்லாமே உலகமாகப்பட இயங்கிக் கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட உலகத்தை சூரியனாகப்பட்டவன் இல்லை என்ற ஒளியை பார்க்க முடியாது. இரவுல ஒளி பார்க்க வேண்டும். யார் தேவை? சந்திரனாகப்பட்டவர். இன்னொருவர் தேவைப்படுவார். யாரு? நட்சத்திரம். நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது என்பதற்கு பாதரட்சை கொடுத்தாரு. ஆனா யாரை சுத்தி வர்றதுக்காக? கணவனை சுற்றி வருவதற்காக கொடுத்தாரு. அதானே உண்மை. வேற யாரையும் சுத்தி வந்தாங்களா? இல்ல இல்ல தானே, கணவனை தான் சுத்தி வந்தாங்க. அவங்க வந்து வரும்போது நான் கேட்கிறேன் சாமி, நீங்க தெரிஞ்சுக்கங்க, சுத்தி வருகின்ற பொழுது சூரியபகவான் கொடுத்தாரு தவிர இதை சுத்தி வரல சாமி கும்பிட நேரத்தில் இதை பயன்படுத்தாத அப்படின்னு தான் சொன்னார் தவிர போய் அம்பு இருக்கா வெளியில நடந்து போறோம் அப்ப நீங்க அணிந்துட்டு போங்க, தவறு கிடையாது. வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போட்டு போனா சொன்னாரு. இல்ல 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 அடுத்து சொன்ன பரதனாகப்பட்டவன் அன்று ராமருடைய பாதரத்தை பரதன் போய் நேரா போய் எங்கே முதல்ல ராமரை சந்திக்கிறார். சித்திரகும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே போய் ராமனை சந்திக்கின்றார். அப்ப சந்திக்கின்ற பொழுது அந்த சித்திரகும் இடத்துக்கு போறதுக்கு இடையில குகணல் எல்லாத்தையும் சந்திச்சு தான் போக முடியும். அந்த கதை இருக்கட்டும். சித்திரகும் இடத்துல போய் சந்திக்கிறார். அப்ப சந்தித்த உடனே ராமரை பார்க்கிறார். ராமராகப்பட்டவர் இருந்தேன். ராமரை பார்க்கிறாரா? ராமரை பார்த்தபடி கேட்கிறாரு, இந்த பரதன் இருக்கார்ல, இவர் ஏன் காலனியை தூக்கி தலையில வச்சிருப்போம் சொல்லுங்க. அவருடைய அவதாரம் என்ன? முற்பிறவிலே சங்கும் சக்கரமாக இருந்து வந்த பரதனும் சத்ருகனும். அப்ப அவங்க என்ன ஒரு பாதரட்சத்தை அந்த சங்கு சக்கரமும் ஒரு பாதத்தை அந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு தேவர்கள் சிவபெருமையை பார்ப்பதற்காக பாதரட்சை கழட்டி விட்டு செல்கின்றார். அப்ப கழட்டி வைக்கின்ற பொழுது அந்த பாதரட்சை என்ன பண்ணுச்சான், அந்த ஆதிசேஷன் மேல அந்த இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சரி சமமாக இருந்துச்சான். அப்ப இருக்கின்ற பொழுது எப்பா நீங்கள் வந்து எனக்கு வந்து இருவருக்குமே சரிசமமாக அந்த பாதரட்சை இருக்கு, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு அதில் தாழ்த்தப்பட்ட முறையிலே பேசின ஒரே காரணத்திற்காகத்தான் இதை மகாவிஷ்ணு அறிந்து கொண்டு அடுத்த பிறவியில் சங்கு சக்கரம் பரதன் சத்திருக்கான பிறப்பார்கள். ஆனால் அந்த செருப்பு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தலையில் தாண்டா தூக்கிட்டு போவீங்க அப்படின்னாரு. அதுபோல் இல்லாமல் பேசலாம், நீங்கள் பேசுறதெல்லாம் சரியான அந்த செருப்புக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி சொன்னீங்க தாந்தோன்றி மலை என்று சொல்லக்கூடியது. இப்போ தாந்தோன்றி மலை யாரும் செருப்பு வைக்கிறாங்களா? ஏன் இல்லையா? அந்த காலத்தில் தான் வச்சாங்க. இந்த காலத்தில் படிக்கட்டுகளில் வரைபடமாக வரைகின்றார்கள். அதை நான் இப்போ வரைஞ்சிட்டு போகிறேன்னா என் பக்கத்தில் நீங்கள் ஒரு வரைபடம். சரி,
ஒரு காதலன் வந்து காதலிக்கு பூ கொடுக்குறேன்னா காதலி இப்போ இந்த காலம் என்ன பண்ணுது காதலி போய் காதலனுக்கு பூ கொடுக்குற காலமாகி போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் செருப்பை வந்து அழகாக ஒரு செருப்பை வச்சுட்டு போவாங்க. அதே மறு செருப்பை வந்து அவர்கள் மறுதடவை வந்து பறக்கிற பொழுது ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னா அப்படி நல்லா இருக்கும். நினைச்சது நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு நல்லா விவரமா பேசுறிய. நாரதர் முகாமில் நான் வந்ததுக்கு அப்புறம் என்னை சுற்றி காமிச்சிய. நான் கேட்கிறேன், பூலோகத்தில் இருக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, மேலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. நான் கேட்கிறேன், உங்க சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடியது. உங்க மகாவிஷ்ணுக்கு என்ன தளிப்பா இருக்குது? யமனுக்கு வேலை அழிக்கக்கூடியது, சிவனுக்கு வேலை சொல்லுங்க அழிக்கக்கூடியது. அவர் என்ன தளிப்பார்? ஆணவம் என்று சொல்லக்கூடியது அழிக்கக்கூடியவர். மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? அவர் காக்கக்கூடியவர். மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்தாரு? மொத்தம் அவர் 10 அவதாரம். மச்சா குருமா வர்றாங்க வாமன நரசிம்ம 10 அவதாரம் எடுத்தாரா? 10 அவதாரம் எடுத்தாரா? இல்ல 9 அவதாரம் எடுத்தாருல. ஏன் 9 அவதாரம் அவர் எடுத்தாரு? எதனால எடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம். சரி, கிரேதா யுகத்தில் நடக்கப்பட்ட புராணம் என்ன? ஹரிச்சந்திர புராணம். திரேதா யுகத்தில் நடக்கப்பட்டது ராமாயணம். துவாபர யுகத்தில் நடக்கப்பட்டது மகாபாரதம். கலியுகத்தில் கந்த புராணம். முடிஞ்சிருச்சா? நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த துவாபர யுகத்தில் நடந்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னா மகாபாரதம். சரி, மகாபாரதத்திலே மகாவிஷ்ணு எந்த ரூபமாக காட்சி கொடுக்கிறாரு? கிருஷ்ணராக காட்சி கொடுக்கிறாரு. அதே பாருங்க, அதே இன்னொரு ராமரும், அது ராமர் அவதாரம் தானே. கிருஷ்ணா அவதாரம் எடுக்கிறாரு. அங்கே கிருஷ்ணா அவதாரம் எடுக்கிறாருல, மகாபாரதத்தை எடுக்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணா அவதாரம் அங்கே எடுக்கிறாரு, எடுக்கிறாருல. அப்புறம் ஏன் அந்த முருகன் இது மயில் அந்த அவருடைய தொகை ஏன் இங்கே வச்சிருக்காரு தலையில? அந்த மகாவிஷ்ணு இப்போ சொன்னியல்ல முருகனுடைய வாகனமா? முருகனுடைய வாகனம் தான் மயில் வாகனம். அவரோட அந்த கிருஷ்ணன் ஏன் தலையில வச்சிருக்காரு? இன்னொரு விஷயம், ராமாயணத்திலே நாராயணன் எப்படி காட்சி கொடுக்கிறார்? ராமராக அவதாரம் செய்தது. அதே ராமாயணத்திலே இரு அவதாரம் சந்தித்தது என்றால் எந்த யாரு சொல்லுங்க? பரசுராமரும் ராமரும் அன்று அயோத்தியிலிருந்து மிதிலையிலிருந்து அயோத்திக்கு வருகின்ற வழியிலே பரசுராமராகப்பட்ட என்ன பண்ணாரு? வில்லை உடைத்து விட்டாயே என்று ஒரு கோபத்துடன் என்ன பண்றார்? பரசுராமர் போட்டியிடுகின்ற பொழுது பரசுராமரையே அவர்கிட்ட இருக்க வில்லை வாங்கி கொடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? வர்ண பகவான்கிட்ட கொடுக்குறாரு. வர்ண பகவான்கிட்ட கொடுத்து பரசுராமரை புறமுதுகிட்டு ஓட சொன்னார். அது ஓட விட்ட கதையெல்லாம் பிரச்சனை இல்லை. இரு அவதாரம் ஒன்றா சந்திச்சது பாருங்களே, அதுதான் ஒரு சிறப்பு. சொல்லுங்க. அப்படி நாம் இருக்கின்ற பொழுது நீங்க அருமையான அற்புதமான கிருஷ்ணருடைய ஏன் சிரசிலே மயிலேறக வச்சிருக்காரு சுருக்கமான முறையிலே. ஏன்னா முருகனுடைய வாகனம்னா எது அப்படின்னா மயில். மயில் சேவலம். எல்லா பறவையுமே இறந்து கிடந்தா எல்லா இடத்துலையும் பார்ப்போம். மயிலை மட்டும் எங்கே இறந்த இடத்துல இதெல்லாம் வரையும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா மயிலுக்கு வந்து இறப்பு அது எப்போ இறக்கும் என்று அதுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பறவைனா மயில் தான். அந்த மயிலுடைய எப்படி இறந்து போகும் தெரியுங்களா? சொல்லுங்க. அது இறக்க போகிற தருவாயில் 12 நாட்களுக்கு முன்பே சோறு அந்த அதோடைய சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டே வருமா. அப்படி குறைச்சிக்கிட்டே வருகின்ற பொழுது அது இறக்க போகல மலை உச்சிக்கு போயிருமா. ஏதோ ஒரு மலை உச்சியில் போய் ஒரு பாறைக்கு மேலே அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிற சுத்தரம் எதுவுமே அருகாமல் இறந்து போகுமா. இறக்க தருவாயிலே அந்த பாறையாகப்படுது பிளவாக ஏற்பட்டு பாறைக்குள்ளே அது விழுந்து பாறை மூடிக்குமா. இது எந்த இதில் மயிலுடைய ரகசிய புத்தகத்தில் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பறவை எப்படின்னா மயில். இப்போ ஏற்பட்ட மயிலுடைய தொகையை ஏன் கிருஷ்ணராகப்பட்டவர் சிரசில் வச்சிருக்காரு? ஏன்னா அதே ராமாயணத்தில் எடுத்துங்க. யார் வனவாசம் போனது? ராமர், லட்சுமணன், சீதை 3 பேரும் போனாங்க. 3 பேரும் போகையில் அங்கே போகையில் இடையில ஒரு தசரதனுக்கு திதி கொடுப்பாங்க தெரியுமா? திதி கொடுக்கல யாராச்சும் மாமனாருக்கு மருமக கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்ல. அங்கே வனவாசம் போயில நடந்தது. அங்கே கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தது? சீதை கொடுத்துருக்காங்க. ஏன் சீதை கொடுத்தாங்க? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ராமன் இருக்காங்க, லட்சுமணன் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஏன் சீதை கொடுத்தா? அதான் கதை. லட்சுமணன் என்ன பண்ணிடுறா? பெண்ணு கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கிட்டார்ல. அங்கே எதனால அப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அதான் ஏன்னா நேரம் காலம் ஏன்னா ஒருவர் போயிட்டாரு. இங்கே போய் அந்த திதிக்கு தேவையான காய்கனி பழம் எல்லாமே வாங்கிட்டு வரவுக்கு சென்றாரு. லட்சுமணன் என்ன பண்ணுறேன்? இங்கே இருக்கேன், சீதையை பார்த்துக்க அப்படின்னு சீதைட்டு இருக்கேன். சரி, போய் நேரம் காலதாமதம் ஆகிப்போச்சு. சீதையை பார்த்தேன்னு சொன்னா எங்க இது மாதிரி என் கணவன் போய் நேரமாச்சு, நீங்க போய் கூட்டி வாங்க அப்படிங்கிற இவனும் போயிட்டார். இவங்க இருவரும் வர நேரம் தாமதம் ஆச்சு. அப்பதான் என்ன பண்றா? உடனே அவளே அங்கே இருக்கக்கூடிய ஒரு காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அங்கனே அவர் திதி கொடுக்கின்றார். திதி கொடுத்த பிறகு ஏற்றுக்கிட்டார். யாரு? தசரதனை அசரீரியாக வந்து நான் உன் இதை ஏற்றுக்கொண்டேன். யாருமா அப்படி? யாருங்க நீங்க அப்படின்னு கேட்கல. நான் தாமா உன்னுடைய மாமனார் தசரதன் அப்படின்னு சொல்லியாச்சு. வரலாறு முடிஞ்சு அசரீரியா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராமர் வர்றாரு. வந்த உடனே இது மாதிரி திதி கொடுக்கணும், நேரம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க, நேரம் வேற முடிய போகுது அப்படிங்க. இல்லைங்க நான் திதி கொடுத்துட்டாங்க. திதி கொடுத்துட்டியா? திதி கொடுக்கக்கூடிய நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம்.
நீ கொடுத்துட்டான நான் எப்படி நம்புறது? அப்போ தான் அவர் சொன்னாராம், இல்லைங்க கண்டிப்பாக நான் திதி கொடுத்தேன், இதுக்கு ஆதாரமாக வச்சிருக்கேன், சாட்சி. யாருமா வச்சிருக்க? இந்த நினைக்கிறது பாருங்க, ஆலமரம், அது ஓடக்கூடிய நதி, பால்குனி என்று சொல்லக்கூடிய நதி. இப்போ ஏற்பட்ட நதிகள் இருக்குது. பத்தாவதுக்கு அடுத்து பசுமாடு ஒன்று, பசுமாடு இத்தனை இது இருக்கின்ற பொழுது இதில் என்ன வந்துச்சு, அந்த பால்குனி நதி இல்லைங்க, அவங்க வந்து என்ன திதியை கொடுக்கல அப்படின்றாங்க. அப்படின்னா இங்கே அந்த இடத்துல நதி தகப்பனுக்கு பெற்ற பிள்ளை தான் கொடுக்கணும். இந்த அம்மா கொடுத்தா அவர் எப்படி ஏற்றுக்கல அப்படி போய் சாட்சி சொல்லிச்சு. அதே மாதிரி பசுமாடு போய் சாட்சி சொல்லிச்சு. அதனால மகாலட்சுமி முன்னாடி இருந்து பின்னாசத்தில் போய் குடியிருந்தோம். அதில் அந்த ஒரு நாள் அந்த ஒரு காரணத்துக்காக மகாலட்சுமி பின்னாடி போனது. அதனாலதான் மாட்டு சாணம் கோமியத்தெல்லாம் வீட்டில் தெரிக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆலமரம் மட்டும் என்ன சொல்லிச்சான், திதி கொடுத்தது உண்மைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். அப்பத்தான் இவர் என்ன பண்றார், தசரதனை நேரடியாக மீண்டும் சாரிதமாக ஒழிக்கின்றார். அப்போ ஒழிக்கின்ற பொழுது, எப்பா இது மாதிரி உன்னுடைய மனைவி சீதை திதி கொடுத்தால் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ உடனே என்ன பண்ணாரு, அன்னைக்கு அந்த சீதையாகப்பட்டது என்ன பண்ணா, பால்குனி என்ற நதியை வறண்டு போக கடவாய் அப்படின்னா. இன்னும் பால்குனி நதி எங்கேயுமே கிடையாது, பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அதே போல பசுமாடுக்கு மகாலட்சுமி பின்னாடி போயிருச்சு. ஆனால் ஆலமரம் இன்று வரை அதே எந்த ஊரில் பஞ்சாயத்து நடந்தாலும் கூட ஆலமரம் அரச மரம் இதுக்கு கீழே கொடுப்பாங்க. ஆலமரத்துடைய தன்மை என்ன, ஒரு கெட்ட காற்றையெல்லாம் உட்கொண்டு நல்ல காற்றை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஆலமரம். அதுபோல் ராமாயணத்திலே அன்றைக்கு நேரங்காலம் தன்னுடைய கணவன் போய் இன்னும் வரலே என்று மானை தேடி போனானே யாரு, ராமன். அப்போ போய் கொண்டிருக்கும் பொழுது நேரங்காலம் ஆகி போச்சேன்னு லட்சுமணனை அனுப்பிவிட்டான். லட்சுமணனா வாயான்னு சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டவொடனே கேக்குறாங்க, அந்த அம்மா கேக்குறாங்க, உங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது, நீங்க சென்று பாருங்க அப்படிங்கிறாங்க. எங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்றாங்க, அண்ணன் இல்லைன்னா நம்ம பாத்துக்கலாமே அப்படின்னு நீ நினைக்கிறீங்களான்னு சொன்ன உடனே, அப்பதான் என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டீங்களா நீ அப்படி நினைச்சு நான் உடனே சென்று பார்க்கணும். அங்கே சென்றாங்க. எப்படி அங்கே சென்று போனாங்க. அங்கே மாய மாரிசன், யார் அந்த மாயமானாக வந்து மாரிசன் என்று சொல்லக்கூடிய வந்தான். இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட இவர்கள் ராமாயணத்திலே வனவாசம் செல்லிட்டு போய்கொண்டிருக்கின்ற பொழுது சீதைக்கு என்ன ஏற்பட்டது, தாகம் ஏற்பட்ட உடனே அது மிகப்பெரிய ஒரு அடர்ந்தவனத்தில் நீர் எங்கே இருக்கும் யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அந்த காலத்தில் மனிதர்கள் நீர் அருந்தா அப்படின்னா வாழை மரத்தை வெட்டி குடிச்சாங்க, மூங்கில் மரத்தை வெட்டி குடிப்பாங்க. ஆனால் அவள் சீதைக்கு என்ன செய்து கொடுத்தார்கள் சொல்லுங்க. சீதைக்கு அவர் தவம் இருக்கின்றார். எதற்காக தவம் இருக்கின்ற பொழுது நீர் எங்கே இருக்கு அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருமா. அப்போ காட்டி கொடுக்கின்ற பொழுது என்ன பண்ணார், அப்போ மயில் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏடா மனைவி நீர் இருக்குது, இவர் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு, இவர் தவம் செய்யவங்களே மனைவியை இறந்து போயிடுவா போல அப்படின்னு என்ன பண்ணுச்சு, மயிலே நேரடியாக வந்து, ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற, தவம் செய்கிறேன், எதுக்கு, நீர் இருக்க இடத்த நான் இந்த வனத்தில் தான் தெரியுறேன், ஆனால் எனக்கே இந்த வழியில் போனால் இன்னும் வர தெரியாது, அதனால் நீங்கள் என்னை நோக்கி வாங்க. எப்படி என்னை நோக்கி வாங்க, எனக்கு இங்கிட்டு பகுதி இடங்களை தெரியும், இங்கிட்டு தான் அதிகமாக சுற்றி தெரிகின்றேன், அதனால் என்னை நோக்கி வாங்க, நீர் இருக்கும் இடத்தை காட்டிக் கொண்டேன் அப்படிங்கிற உடனே இருவரும் மயிலை பாட்டு பின் தொடர்ந்தே போறாங்க. அப்படி போய்கொண்டு இருக்கிற பொழுது குட்டையை காட்டிருக்காங்க. குட்டையை காட்டின உடனே ராமரும் சீதையும் தாகத்தை தனித்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க, மயில் இறந்து போய் கிடக்கும். பாவமில்ல, ஒரு மயில் தானே கூட்டி போய் தாகத்தை தனிக்கும். அப்ப என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது பாதி நட்டுக்கு தன்னுடைய வாயாலேயே மயில் இறகாக்கப்படுதை ஒவ்வொன்றாக பிடிங்கி போட்டதே வந்துச்சு. ஏன் வந்த வழி போக வேண்டும் இல்லை, அடையாளம் தெரியாது. இப்பெல்லாம் நம்மளே ஒரு மலைக்குள்ள போயிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட விதத்திலே அன்றைக்கான அந்த மயிலுக்கு அவர் வரம் கொடுத்தார், ராமராகப்பட்டவர். இந்த ஜென்ம ராமம், அடுத்த பிறவிலே கிருஷ்ணனாக அவதாரம் எடுப்பேன். அப்ப மகாபாரதத்தில் கிருஷ்ணனாக அவதாரம் எடுக்கின்ற பொழுது கிருஷ்ணராக எடுப்பேன், அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் உன்னுடைய மயில் இறகாக்கப்பட்டதை நான் வைத்திருப்பேன். அதுக்காக அன்றைக்கு காட்சி கொடுத்தார். இருந்தாலும் பெண்ணுக்குரிய பருவம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பெண்ணுக்குரிய பருவம் 7 பருவங்கள். என்னென்ன பருவம்? பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவே, தெரிவேல், பேரன்பை, 7 பருவம். நடந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்தின் வயது 12.75. 12.75 அப்படி சொல்றேனே. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட உங்களுக்கு எனக்கு நான் புருஷன், நீங்க எனக்கு புருஷன் வந்து முண்டை கழுத்துக்கு போட்டு மண்டையில் நச்சு கொண்டு நீ எனக்கு பொண்டாட்டி வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? எனக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம். எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு என் அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, என் தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாத அக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. எனக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிறீங்க, என்னை பார்த்து இப்படி கேட்கலாம். ஏன் மனசு ஒரு நொடி பொழுதுல இப்படி புண்ணாக்கி விட்டு தீனால் சுட்டப்புண் உள்ளார மாறாதே வடு அப்படின்னாங்க. என்னை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தந்தை பொழுது இல்ல சாமி, நாரதர் மகாமுனிவர், நீங்க 7-14 சுற்றி வரவங்க, நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருன்னு சொல்றீங்களே.
அப்படியே பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி எங்க சொல்லுங்க மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. எனக்கு 2 நிபந்தனை வேணும். என்னைய கல்யாணம் பண்ணா அடுத்த பொம்பளை ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாது. எந்த பொம்பளை எடுத்து பார்க்க கூடாது. சரி. ஆனா கடை யார்கிட்டயும் வாங்க கூடாது. நம்ம உலகத்துல வாழ முடியுமா? ஏன் கடை நம்ம கொடுக்கணும். கொடுப்பாருல. யார்கிட்டயும் கடை வாங்க கூடாது. அடுத்து நீங்க கணவன் கையாட்டிக்கு அடுத்து வப்பாட்டி கிப்பாட்டி அந்த இடம்லாம் இல்லாம இருந்தா யார் இருக்கா? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. குறிப்பிட்டு சொல்றேன். ஒரு மனுஷனே ஒரு சராசரி 5 மணி கட்டி கொண்டாடி கட்டணும். அப்படி எப்படி இருக்க முடியும்? சரி இருக்கட்டும். இருந்தால் மாப்பிள்ளையோட பேரை சொல்றேன் கேளுங்க. மாப்பிள்ளைக்கு 20 பேர் எடுத்து அழகனம்மா அழகன் அவன் 6 படையையும் வீடு கொண்டு முருகனம்மா முருகன் 6 பேர் எடுத்து அழகனம்மா அழகனம்மா 6 படை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் 6 பேர் எடுத்து அழகனம்மா அழகன் நீரெடுத்த மேலையுடன் இருப்பானமா அவன் நெஞ்செடுத்த நினைவில் எல்லாம் சிரிப்பானமா அம்மா நீரெடுத்த மேலையுடன் இருப்பானமா அவன் நெஞ்செடுத்த நினைவில் எல்லாம் சிரிப்பானமா தேரெடுத்து ஊர்வலம் வருவானமா தேரெடுத்து ஊர்வலமாய் வருவானமா சீரெழுத்து சிறப்படுத்தி தருவானமா அரழுத்து பேரெடுத்து அழகனம்மா அழகனவன் 6 படை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் 6 பேரெடுத்து அழகனம்மா அழகன் முத்தமிழ முருகன் வாழும் ஆலயம் ஆகும் மன முருகன் ஏறும் உண்மையிலாக முருகா முத்தமிழ முருகன் வாழும் ஆலயம் ஆகும் முத்தமன முருகன் ஏறும் உண்மையிலாகும் சத்தியம் வடிவேலாகும் வடிவேலாகும் சத்தியமே சத்தியமே சத்தியம் வடிவேலாகும் ஞான தத்துவமே சரவண பவ மந்திரமாகும் அதற்கு பேரெடுத்த அழகனம்மா அழகன் 6 படை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அதற்கு பேரெடுத்த அழகனம்மா அழகன் முருகனை பிடிக்கல சொல்லக்கூடாது. ஏன் சாமி அவர்தான் புருஷன் சொல்லுமே வரத கேளம்மா தள்ளாதே சும்மா சொல்லுமே வரத கேளம்மா தள்ளாதே சும்மா அள்ளும் பகலும் இந்த அவசயனி விடுத்து அள்ளும் பகலும் இந்த அவசயனி விடுத்து அள்ளும் பகலும் இந்த அவசயனி விடுத்து அவளை இருள்ள வில இருப்ப செவி மடித்து சொல்லும் கேளம்மா சாமி கூட்டி கொடுப்போம் நாங்க கோத்திரத்து முறையோ கொடுப்போம் கோத்திரத்து முறையோ உலகத்தில் பண்பை கூடி பாச கூடி அறிவை கூடி தெளிவை கூடி வேதத்தை கூடி அருமையான முறையில் உறவுகளை கூட்டி கொடுத்த என்னைய பார்த்து கூட்டின்னு சொல்லலாமா? அதுக்கு நீங்க வாசிக்கலாமா? இதுக்கு வாசிக்கலாமா கேக்குறேன். பெண்ணுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? கூட்டி என்னை பார்த்து கேட்டீங்க. இந்த சூரியன் மறைவதற்கு முன்னாலே உனக்கும் முருக பெருமானுக்கும் திருமணம் நடத்திய தீர்வேன். இது என்னுடைய சபதம். சபதம் போங்க சாமி. முருகா முருகா நாரர்கிட்ட வேண்டாம் விருப்பமா பேசுனதாலே மன்னித்து விரைவில் வந்து ஆட்கொள்ள வேண்டும் முருகா முருகா.